Hello everyone, welcome back to another video. இது பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டோட பழைய கொஷினை என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லையா? அந்த சீரீஸில் இருக்க தேர்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது மோஷன் இன் வண்டியாக இருக்கட்டும், அந்த 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மோஷன் இன் பிளேனோட பார்ட் 1. ஓகே, ஏன் சார் பார்ட் 1 சொல்கிறீங்க? இதில் கம்மியான கொஸ்டின் ஏன் அப்படின்னா, நான் இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் 1 ஹவருக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவ்வளோக்கு பழைய கொஸ்டின் இதில் இன்க்ளூடே பண்ணலை. ஸோ பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நான் எந்த புக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உனக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் புக்லாம் சொல்லியிருப்பேன்ல, அதில் பார்த்தாலும் சரி. பட் பழைய கொஸ்டின் வேணும், எந்த புக்கில் எடுத்தால் என்ன. ஸோ நான் யூஸ் பண்ணது ஆஸ்வெல் புக்கு. எந்த புக் நீங்கள் எடுத்தாலும் பழைய கொஸ்டின் சேமாக தான் இருக்க போகுது. இதுதான் அந்த புக்கு, இதுதான் அந்த சீரீஸு. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாலோட நீட் இன் 45 days, நீட் இன் 45 டேஸோட கிராஷ் கோர்ஸ். இதில் கொஸ்டின் மட்டும் தான் சால்வ் பண்ணுவோம். இது இல்லாமல் நீட் இன் 90 டேஸ்க்கு நான் தனி ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். அதில் தான் என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எப்படி 1 மினிட்ல சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ உனக்கு டவுட் இருக்கலாம், கொஸ்டின் உண்மையில 1 மினிட்ல சால்வ் ஆகாது, ஏகப்பட்ட பழைய கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, இவர் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோவை பாரு. அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு 1 மினிட்ல கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவேன். சரி, உனக்கு அது புரியுது அப்படின்னா நீ என்னோட 90 டேஸ் சேனல் கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு புரியல, எனக்கு மெதுவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பழைய கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். உனக்கு வேணும்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோ, சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ உனக்கு நான் எதனா கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீட் இன் 45 days புக்கில் இருந்தால் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த புக் வேணும் அப்படின்னா நீ ஃபிசிக்ஸ் வால ஆப்பில் போய் டவுன்லோட் வாங்கிக்கலாம். நியர்லி 800 rupees வரும். இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது, அங்கே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோ. ஓகே, அதே மாதிரி எனக்கு பழைய கொஸ்டின் பேர் எல்லாமே வேணும் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேருக்கு நீ ஆஸ்வெல் புக் வாங்கினாலும் சரி, சரியா? எம்டிஜி இருக்குது, இல்லைன்னா திஷா பப்ளிகேஷன், இதில் 32 பேர் பழைய கொஸ்டின் பேர் இருக்கும். உனக்கு வேணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், இல்லைன்னா உங்கள் கடையில் ஏதாச்சும் ஒரு கடையில் கூட வாங்கிக்கோ. இல்லைனா டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோ, சரியா? ஸோ ஸ்டாப் வச்சு ஆரம்பிச்சுட்டு நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாரு, a unit vector parallel to the resultant of sum of the vector. இந்த 2 சம்மோட யூனிட் வெக்டர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 3i cap + 11j cap - 2k cap. இதை நீ பார்த்தோன்னே உனக்கு 2 ஆப்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு பாரு. இதுவும் மட்டும்தான் அவைலபிள், இந்த 2 ஆப்ஷன் வராது. அப்போ இதுக்கு என்ன வேணும்? எனக்கு யூனிட் வெக்டர் வேணும். நான் வெக்டர் கண்டுபிடிச்சி எனக்கு யூனிட் வெக்டர் வேணும். யூனிட் வெக்டர் வேணும், என்ன பண்ணுவேன்? இதோட அதாவது இதோட மேக்னிடியூடாக டிவைட் பண்ணுவேன். இதோட மேக்னிடியூட் என்ன? 3யோட ஸ்கொயர் எவ்வளோ? 9. 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. அப்போ 134, √134. ஆன்சர் வந்துருச்சா? மேக்னிடியூட்லாம் கண்டுபிடிக்க தெரியும் தானே? நெக்ஸ்ட் பாரு, ஃபார் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் 45 degree - θ, 45 degree + θ. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1:1. எப்படி சார் பார்த்தோன்னு சொன்னீங்க? 2 ஆங்கிள் ஆட் பண்ணு, 2 ஆங்கிளை ஆட் பண்ணு, என்ன கிடைக்குது உனக்கு? 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 degree கிடைக்குது. ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u² sin 2θ gன்னு கிடைக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், sin 2θ இருக்கிறதுனால சப்போஸ் 2 ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னால் sin 2θோட வேல்யூ 2க்கு ஈக்குவலாக தான் வரும். இன்டெப்த்தாக அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோ. 2 vectors a and b have equal magnitude, a is equal to b ன்னு சொல்லிட்டாங்க. If magnitude of a plus b is n times the magnitude of a minus b, then the angle between them, a வும் b யும் equal ன்ட்டாங்க. அப்போ a plus b யோட மேக்னிடியூடும் n times a minus b யோட மேக்னிடியூட் ஈக்குவல். அப்போ தீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. கரெக்டாக இல்லையா? a plus b நான் எப்படி எழுதுவேன்? √a² + b² + 2ab cos θ. ஆமாவா இல்லையா? இதை நான் எப்படி எழுதிக்குவேன்? n × √a² + b² - 2ab cos θ. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ பாரு, ஏவும் பியும் ஈக்குவல். ஏவும் பி ஈக்குவல் போட்டேன்னா இங்கே a² + a² 2a². 2a² + 2a² cos θ under root is equal to n × √a² - 2a² cos θ. புரியுதா இல்லையா? இப்போ 2 சைடு ஸ்கொயர் பண்ணிக்கோ. அப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாரு. 2a² + 2a² cos θ. அங்கிட்ட ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா அங்கே n² இருக்குமா? n² 2a² - 2n² a² cos θ.
இப்போ இந்த ஏ காஸ்ட் டேர்ம் மட்டும் கொண்டு வந்துடுறேன், என்ன தீட்டா தானே வேணும், இதை மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்ல பரி, இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டு அப்படின்னு சொன்னால் 2 எல்லாத்தையும் காமன் அடிச்சிருவோமா, 2a² அடிச்சிருவோம், எல்லாத்துலேயுமே காமனாக வருது, 2a² எல்லாத்துலேயுமே காமனாக வருது, எல்லாத்துலேயும் அடிச்சிருவோம். இப்போ நான் இந்த டேர்மை மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டேர்ம் இங்கிட்டு வந்துடும். அப்போ வந்து cos θ மைனஸ் n² cos θ இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தோன்னா n² மைனஸ் 1, நியூமரேட்டரில் n² மைனஸ் 1, இங்கே வர இதுதான் n² மைனஸ் 1 இருக்கிற டேர்ம், கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து இங்கிட்ட வச்சு ப்ளஸ் ஆயிரும். அப்போ n² மைனஸ் 1 இருக்க டேர்ம் இதுதான், அப்போ இதுதான் என்னோட ஆன்சர். இல்லைனா இந்த cos θ காமனாக எடுத்துக்கோ, அப்போ பார்த்தோன்னா இங்கே வந்து 1 + n² இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கொயர் தான் 2 அப்படிங்கிறது எழுதியிருக்கோம், நாங்கள் சூப்பர் இது பண்ண மறந்துட்டோம், சூப்பர் செட் பண்ணல. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர், சரியா? இல்லை உனக்கு எழுதணும்னா நான் எழுதிக்கிறேன், cos θ நான் காமனாக எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின் டைம் ஆயிடுச்சு. n² ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, n² மைனஸ் 1, n² மைனஸ் 1. அப்போ cos θ ஈக்குவல் டு n² மைனஸ் 1 டிவைட் பை 1 + n². அப்போ θ இஸ் ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் n² மைனஸ் 1 by 1 + n². ஆன்சர் வந்துருச்சுன்னு பார்த்துக்கோ, n² மைனஸ் 1 டிவைட் பை n² + 1, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார், லெட் a இஸ் ஈக்குவல் டு ஏயோட வெக்டர் கொடுத்துருக்காங்க, b a வெக்டர், another vector b which is normal. normal என்ன, ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர், பெர்பெண்டிகுலர்னா a டாட் b வந்து 0வா இருக்கணும். இப்போ நல்லா பாரு, நான் இந்த வெக்டரை இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னு எனக்கு என்ன கிடைக்கும், ab cos² θ ப்ளஸ் ab sin² θ. அப்போ எனக்கு 0 ஆகலை, ஏன்னா ab cos² θ ப்ளஸ் ab sin² θ, அப்போ a + bன்னு இருக்கும், கரெக்டாக இல்லையா? cos² θ ப்ளஸ் sin² θ 1 ஆயிடுச்சுன்னா a + b இருக்கும், அப்போ இது ஆன்சர் இல்லை. இப்போ இங்கே பாரு, cos θ sin θ, இங்கே sin θ cos θ ஆட் தான் ஆகும், அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கே பாரு, sin θ cos θ மைனஸ் cos θ sin θ, அப்போ ஆன்சர் 0 ஆயிருமா? cos θ sin θ மைனஸ் sin θ cos θ, அவ்வளோதான். ஆப்ஷன் சி ஆன்சர். 2 tall building are 100 மீட்டர் அப்பார்ட், ரெண்டு பில்டிங் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 100 மீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது, சரியா? 100 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 100 மீட்டர். what speed must a ball be thrown horizontally from the window 500 meter from above the ground? இந்த கிரவுண்ட்லேருந்து இதோட ஹைட் எவ்வளோனா 500 மீட்டர்னு வச்சுக்கோ. நான் இங்கேருந்து ஒரு பாலை தூக்கி போட போகிறேன். so that the ball enter window 100 meter above the ground. இந்த எங்கே போய் ரீச் ஆகுது, 100 மீட்டர் above the ground ரீச் ஆனால் போதும், சரியா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த கிரவுண்டை கீழே நீ மறந்துடு, நீ இங்கேருந்து தூக்கி போட போகிற, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து விழுகணும், ஆப்ஜெக்ட் எங்கே வந்து விழுகணும், இங்கே வந்து விழுகணும், புரியுதா இல்லையா? ஓகேயா? அப்போ இங்கே போய் விழுக போகுது அப்படின்னு சொன்னால் என்னோட ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u டைம்ஸ் ரூட் ஆஃப் 2h/g. ஆமாவா இல்லையா? படிச்சிருக்கோமா? கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ இந்த யூவோட வேல்யூ தான் எனக்கு தெரியாது, என்ன கேட்டிருக்காங்க, யூவோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், யூவோட வேல்யூ தெரியாது. ரேஞ்ச் எவ்வளோ, 100 மீட்டர் தள்ளி போகுது, 100 இஸ் ஈக்குவல் டு u இன்ட்டு ரூட் ஆஃப் 2h, 2 இன்ட்டு ஹைட் எவ்வளோ, இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க, மொத்தம் ஹைட் தான் 500, ஆனால் இங்கே இருக்கிற ஹைட் எவ்வளோ, அந்த பில்டிங்கே 100 மீட்டருக்கு மேலே தானே இருக்குது, 100 மீட்டருக்கு மேலே போய் விழுந்தால் போதும், அப்போ 400 மீட்டர் விழுந்தால் போதுமா, 400 டிவைடட் பை ஜியோட வேல்யூ 10. இது கூட கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பேசாமல் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா, ஸ்கொயர் பண்ணால் யூ வந்து கிடைக்குமோ, வேண்டாம் ஸ்கொயர் பண்ண வேணாம், 100 டிவைடட் பை இது எவ்வளோ 40 × 2 80, 80யோட ரூட், இதுதான் என்னோட யூ, சரியா? 80யோட ரூட்டு, டைம் ஆகுதே, 80யோட ரூட் என்ன, வெயிட் பண்ணு, கேல்குலேஷனில் டைம் ஆகுது. அப்போ என்ன பண்ணலான்னா பேசாமல் ஸ்கொயர் பண்ணிடு, பேசாமல் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2h கரெக்டாக தானே போடுறோம், 2h 400 ரேஞ்ச். இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா இது வந்து 10,000, இங்கே வந்து பார்த்தோன்னா 2 × 40, இது கூட இது கேன்சல், 4 டைம்ஸ் வந்து 25ன்னு கிடைக்கும், 25/2 எவ்வளோ, 10,000 இருக்குமோ, அப்போ 250/2 வந்து 125, 125யோட ரூட் எடுத்துக்கோ, 125யோட ரூட் வந்து 11.2, சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா யூ ஸ்கொயரோட வேல்யூ இது, அப்போ ரூட் ஆஃப் 125 பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து 11 பெரிய நம்பர், அப்போ 11 பெரிய நம்பர் வந்து 11.2. A particle of mass m is projected with velocity v making an angle 45 degree with the horizon.
when the particle lands on the level ground the magnitude of the change in its momentum will be. Okay, so இந்த ஆப்ஜெக்ட் நீ தூக்கி போட்டிருக்க, ஒரு ஆப்ஜெக்டை நான் இப்படி தூக்கி போட்டிருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னோட ஃபைனல் மொமெண்டம், இது வந்து என்னோட இனிஷியல் மொமெண்டம். என் ஃபைனல் மொமெண்டம் என்ன? இது வந்து சம் எம்வி காஸ் தீட்டாவா, இது என்னது எம்வி சைன் தீட்டா, ஆமாவா இல்லையா? இப்போ இங்கே பாரு, இங்கே வந்ததுக்கப்புறம் இது இப்படி இருக்குமா, இது வந்து எம்வி காஸ் தீட்டா தான், ஆனால் இது என்ன ஆயிடுச்சு மைனஸ் எம்வி சைன் தீட்டா, கரெக்டாக இல்லையா? எம்வி காஸ் தீட்டா மைனஸ் எம்வி சைன் தீட்டா. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் வேணும், ஃபைனல் மொமெண்டம் வந்து இனிஷியல் மொமெண்ட் சப்ராக்ட் பண்ணு, எம்பி காஸ் தீட்டா எம்பி வித் காஸ் தீட்டா போயிடும், மைனஸ் எம்பி சைன் தீட்டா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா, அப்போ மைனஸ் 2mv சைன் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்ன 45 டிகிரி, 45ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, 45 சப்ஸ்டியூட் பண்ண உடனே மைனஸ் 2mvன்னு கிடைக்கும், மைனஸ் இங்கே இல்லை வி 2mv, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார், த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் த கன், மேக்ஸிமம் ரேஞ்ச் சொல்லிட்டேன், மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி, தீட்டாவோட வேல்யூ என்ன 45 டிகிரி. Of a gun on a horizontal, ஏதோ ஒரு வார்த்தை train is 15 km. ரேஞ்சோட வேல்யூ எவ்வளோ 15 km. 15 km. கன் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க, உங்கள் வெலாசிட்டி என்னவா இருக்கணும். சரி, அப்போ ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. இது மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னால் 45 போட்டேன்னா இது 1 ஆயிரும், அப்போ தான் உனக்கு மேக்ஸிமமே கிடைக்கும். அப்போ u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, நல்ல பாரு 15,000, கரெக்டாக இல்லையா, இன்ட்டு ஜியோட வேல்யூ என்ன 10, கரெக்டாக இல்லையா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் டவுட் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பார், இந்த 2 0 இந்த 2 0, அப்போ நான் ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த 2 0 இந்த 2 0, அப்போ நீ ரூட்டுக்கு வெளியே எடுக்கிற அப்படின்னு சொன்னால் ரூட்டுக்கு வெளியே 100ன்னு வந்துருமா, ஏன்னா இந்த 2 0 இந்த 2 0க்கு பதிலாக மொத்தம் 2 0 வெளியே வந்துச்சு. ரூட் ஆஃப் 15, ரூட் ஆஃப் 15ஓட வேல்யூ என்ன, சம்திங் 3.9. ஓ மை காட், என்ன ஆன்சராக இருக்கும்? இது இருக்காது, இதுவும் இருக்காது, இது ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆன்சர். டெசிமலில் கொடுத்துருக்காங்க, மேபி இதுவாக இருக்கும், நீ இதை செக் பண்ணி பார்த்துக்கோ, சரியா? இதை மட்டும் நீ பார்த்துக்கோ, இது வந்து ரூட் எடுக்கிற வேலை. A cricketer hits the ball and it possesses kinetic energy making angle 30 degree with the horizon. சரியா? kinetic energy at the highest point is, அப்போ வந்து ஃபஸ்ட்டு 30 டிகிரியில் அவனோட கைனடிக் எனர்ஜின்னா ஹையஸ்ட் பாயிண்டில் கைனடிக் எனர்ஜின்னு. ஃபஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி வந்து எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட ½ mv². இங்கே வந்து வெலாசிட்டி எவ்வளோ சார், ஸ்டார்டிங்கில் இதோட வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பாரு, அது வந்து v cos தீட்டான்னு இருக்கும், இங்கே என்ன இருக்கும் v sin தீட்டா. அப்போ நீ இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் ½ mv² cos² தீட்டா v² sin² தீட்டா, அப்போ v² தானே, கரெக்டாக இல்லையா? v² நீ காமன் எடுத்தனா sin² தீட்டா ப்ளஸ் cos² தீட்டா இருக்கும், அப்போனா v²னே போட்டுக்கலாமா? இதுதான் என்னோட எனர்ஜி அப்படின்னு அவனே கொடுத்துட்டான், கரெக்டாக இல்லையா? ஓகே, இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்ல நீ ரீச் ஆகிட்ட, ஹையஸ்ட் பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கேன்னா நல்லா பாரு, உன்னோட இந்த v cos தீட்டா மாறாது. நீ எந்த இடத்துல போனாலும் உனக்கு என்னவா தான் இருக்கும், v cos தீட்டான்னு தானே இருக்கும். நீ எந்த இடத்துல போனாலும் v cos தீட்டா, வேற சொன்ன sin தீட்டா காம்பனன்ட் 0 ஆயிரும். அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்னோட எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா ½ mv cos தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்ல இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன், ½ மாஸ் தெரியாது, v² cos² தீட்டா, cos² 30ஓட வேல்யூ என்ன, cos² 30 என்ன, √3/2 ஸ்கொயர் பண்ணனா 3/4. நான் இதுக்கு பதிலாக ஈன்னு எடுத்துக்கலாம், அப்போ 3/4 இன்டூ இ. ஆன்சர் வந்துருச்சா? எத்தனை 8 கொஸ்டின் தான் போயிருக்கோம், எனக்கு வந்து டைமில் நிறைய எடுத்தோம், 11 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்லோவாக போகிறேன். த பாத் ஆஃப் ஒன் ப்ரொஜெக்டைல் இன் மோஷன் as seen from the moving object. நீ வந்து நல்லா பாரு, ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி இருக்கும், ஆனால் நீ வந்து அந்த வண்டியிலே உட்காந்துருக்கன்னு உனக்கு பார்க்குறதுக்கு எப்படி, நீ நேராக போகிற மாதிரி தானே இருக்கும், கரெக்டாக இல்லையா? சரி, நீ ரோலர் கோஸ்டரில் போகிற அப்படின்னு சொன்னால் நீ எந்த இன்ஸ்டன்ட்டில் பார்த்தாலும் நீ நேராக போகிற மாதிரி தான் இருக்கும் உனக்கு, கரெக்டாக இல்லையா? நீ ரோலர் கோஸ்டரில் இப்படியே மேலே போகிறேன்னா உன் கண்ணுக்கு பார்த்தா நீ நேராக போகிற, கரெக்டாக இல்லையா? நீ வெளியிருந்து பார்க்குறப்ப தான் இப்படி மேலே போயிட்டு கீழே வர, பட் நீ அங்கே உட்காந்து பார்க்குறன்னா நேராக போகிற மாதிரி தான் இருக்கும், அப்போ ஸ்ட்ரைட் லைன். வெளியிலேருந்து உட்காந்து பார்த்தா பேராபோலிக்கா தெரியும். If a body is moving in a circular radius r with certain speed v, then its angular velocity, angular acceleration கேட்கல, velocity கேட்குறான். ஒமேகாவோட வேல்யூ என்ன, r into omega is equal to v, அப்போ omega is equal to v by r, omega is equal to v by r. Centripetal acceleration கேட்டானா v² by r னு போடணும். A body is projected horizontally from the top of a building with a velocity 10 meter per second. If it hits the ground at an angle of 45 degree, then the vertical component of then the vertical component of the velocity when the ground is இந்த கொஸ்டினே எனக்கு புரியல. A body is projected horizontally from the top of a building with a
with a velocity of 10 meter per second. Okay, if it hits the ground at an angle 45 degree, then the vertical component என்ன அப்படின்னு கேட்குறாங்க. vertical component என்ன? horizontal component எப்பவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் என்ன பண்ணலாம்னா மேலே இருக்க எனர்ஜியும் கீழே இருக்க எனர்ஜியும் கண்டுபிடிக்கலாமா? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பட் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். A body is projected horizontally from the top of a building with velocity 10 meter per second. Okay, if it hits the ground at an angle, பேசாம அந்த v இதோட வேல்யூ என்ன? v வெர்டிக்கல் காம்பனன்ட் கேட்குறான். வெர்டிக்கல் காம்பனன்ட் இந்த ஆங்கிள், இந்த இடத்துல v sin தீட்டாவோட வேல்யூ என்ன? சரியா? ஸோ வியோட வேல்யூ வந்து 10. அப்போ v sin தீட்டா என்ன? தீட்டாவோட வேல்யூ 45 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? 10 × 45 வந்து 1/√2. அப்போ 5√2 மேபி. பட் செக் பண்ணிக்கோ, ஐ எம் நாட் ஷூர் அபவுட் திஸ் ஆன்சர். செக் பண்ணிக்கோ. 2 stones are projected with same velocity. Initial velocity same, ஆனால் தீட்டாவோட வேல்யூ வேறு. சரியா? இனிஷியல் வெலாசிட்டி சேம், ஆனால் தீட்டாவோட வேல்யூ வேறு. ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்கல. சப்போஸ் ரேஞ்ச் கேட்டிருந்தாங்கன்னா 1:1 இருக்கும். ஏன்னா 2 ஆங்கிள் ஆட் பண்ண ஒரு 90 டிகிரி வருது. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? ஹைட்டு. அப்போ ஹைட்டோட ஃபார்முலா என்ன? Stone are projected with same velocity at an angle theta and okay. அப்போ ஹைட்டோட ஃபார்முலா என்ன? u square sin square theta by 2g. கரெக்டாக இல்லையா? ஹைட், இதுதான் ஹைட்டோட ஃபார்முலா. கரெக்ட். அப்போ இது h1 வேணும் அப்படின்னு சொன்னால் இது வேல்யூ வரும். h2ல நான் என்ன பண்ணிக்குவேன்? சரி, இது h1ஓட வேல்யூ என்ன? அவங்க பாரு நல்லா சொல்லியிருக்காங்க. தீட்டா போட்டு அப்படின்னு சொன்னால் நீ தீட்டான்னு வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் ஹச்னு கிடைக்கும். 90 - தீட்டான்னு போட்டேன்னா h1. அப்போ h1ஓட வேல்யூ பார்த்தோன்னா u square sin of 90 - தீட்டா the whole square by 2g. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? u square cos square தீட்டாவா by 2g. இதான் எனக்கு கிடைக்குது. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன சார்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u square sin 2 theta by 2g. ஆமாம், sin 2 theta by g. ரேஞ்சில் வந்து பை ஜின்னு தான் வரும். சரி, இப்போ வர எல்லாத்துலேயுமே ப்ராடக்ட் இருக்கா? அப்போ நீ பேசாமல் என்ன பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. ஹச்சையும் h1ஐயும் மல்டிப்ளை பண்ணு. h × h1ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? u square. அப்போ u⁴ வந்துடும். uவையும் 4 ஒரே மாதிரி போடுறீங்க தம்பி. u⁴ cos square theta sin square theta cos square theta by 4g². கண்டிப்பாக இதுவும் ரேஞ்சும் ஈக்குவலாக வரல. கரெக்டாக இல்லையா? ரேஞ்சும் இதுவும் ஈக்குவலாக வரல. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ மெச்சர் ரெண்டு ஆப்ஷனில் ரூட் எடுத்திருக்கான். அப்போ நான் பேசாமல் என்ன பண்ணலாம்? இதோட ரூட் எடுத்து பார்க்குறேன். h1ஓட ரூட் எடுத்து பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? u square sin theta cos theta by 2gன்னு கிடைக்குது. இப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நான் sin 2 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? sin 2 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? 2 sin theta cos thetaன்னு எழுதுனாமா? கரெக்டாக இல்லையா? அப்போ எனக்கு இந்த இடத்துல பேசாமல் இதை விட்டுரு, இந்த ஸ்டெப்பை விட்டுரு, இந்த இடத்துல விட்டுரு. இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகுது. இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வர மாதிரி கொஸ்டினே எதுவுமே இல்லையா? ஏன் இந்த வாங்குறீங்க? நான் பேசாமல் எனக்கு இந்த இடத்துல 2 பல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு இது என்ன ஆயிரும்? sin 2 theta. அப்போ பார்த்தா இந்த இடத்துல 4ன்னு கிடைக்குதா? அப்போ நான் வந்து u square 2 sin இதுக்கு பதிலாக rன்னு போட்டுக்குவேன் by 4. u square 2 sin theta cos theta வந்து நான் sin 2 thetaன்னு போட்டுக்குவேன் டிவைடட் பை ஜின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இது வேல்யூ. அப்போ இந்த 4 இங்கிட்டு வந்துருச்சுன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. ஸ்பேஸ் கொடுத்தோம்னா a particle moves so that its velocity r is equal to cos omega t x plus sin omega t y cap. இது வந்து x cap y cap, i cap j cap மாதிரி x cap y cap. ஓகே. சரி, இப்போ என்ன கேட்குறான்? நான் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். உட்காந்து சால்வ் பண்ணி உட்காராத. இதில் என்ன பண்ணணும்? என்னோட வெலாசிட்டி வந்து ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். பொசிஷனும் வெலாசிட்டி பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி ரேடியஸும் ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். நல்லா பாரு, என்னோடய வெலாசிட்டி பார்த்தேன்னா ரேடியஸ்க்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஆக்சலரேஷனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது ரெண்டு எப்படி இருக்கும்? ரேடியஸ் இப்படி இருக்கும், ஆக்சலரேஷன் இப்படி இருக்கும். அப்போ velocity and acceleration both are perpendicular தப்பு, velocity and acceleration both are parallel தப்பு, velocity is perpendicular to r correct, acceleration is directed towards origin இதுதான் correct. acceleration வந்து எங்கே இருக்கும்? towards origin இருக்கும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த ஆர்ஜின் கொடுத்துருக்கான், அவே ஃப்ரம் த ஆர்ஜின் வருது. இது ரெண்டு இதுதான் ரேடியஸ் தான் அவே ஃப்ரம் த ஆர்ஜின், ஆக்சிலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் ஆர்ஜின். நெக்ஸ்ட் கொஸ்டின், an object of mass 4 kg is being rotated in 120 revolution. 120 revolution நியூவோட வேல்யூ வந்து 120 revolution per minute. அப்போ 120 divided by 60, அப்போ ஆன்சர் என்ன 2. என்னடா சொல்லு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கேட்டிருக்கீங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் क्वेश्चन மட்டும் என்ன ஒரு தடவை சொல்லுங்க. போர் மாடல்ல இருந்து ஹைட்ரஜன் லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதோட டெரிவேஷன் இன்டர்வியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூ வந்துருச்சு, எனக்கு ஒமேகா வேணும். ஏன் எனக்கு கைனட்டிக் எனர்ஜி கேட்டிருக்கான். ஸோ கைனட்டிக் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால் ½ mv². வி வேணும்னா எனக்கு ஒமேகா தெரிஞ்சது தான் வி கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன 2π மியூ. அப்போ 2π × 2, அதாவது 4π, அவ்வளோதான். கரெக்டாக இல்லையா? அப்போ எனக்கு அடுத்து வி வேணும் அப்படின்னு சொன்னால் வி இஸ் ஈக்குவல் டு ωr. ஒமேகா வேல்யூ வந்து 4π, ரேடியஸ் எவ்வளோ 4, சரியா 4, அப்போ 16π, சரியா? ஸோ அதான் கொஸ்டின் வந்து பார்க்குறப்ப அந்த நம்பர் மட்டும் அப்படி பிரெயினில் ஸ்டோர் ஆகிடணும். அப்போ ½ மாஸ் எவ்வளோ சார்? மாஸ் வந்து 4 kg, வெலாசிட்டி எவ்வளோ 16π ஸ்கொயர் பண்ணிக்கோ, 16 × 16 × π², சரியா? இப்போ நல்லா பாரு, இதையும் கேன்சல் பண்ணுற 256 × 2 512 கிடைக்கும். 512 × π², பையோட ஸ்கொயர் 10 எடுத்துக்கலாமா? சரி, எப்படி சார் பையோட ஸ்கொயர் 10 ஆகும்? சி பையோட வேல்யூ என்ன 3.14, 3.14 × 3.14 சம்திங் 9.8 5 கிட்டே கிடைக்கும். அதை நான் அப்ராக்சிமேட்லி 10 எடுத்துக்கிறேன். அப்போ 10 எடுத்தேன்னா எனக்கு வந்து மேபி இந்த வந்து ஆப்ஷன் வந்து இப்படி இல்லாமல் எனக்கு அக்யூரேட் ஆன்சர் பார்த்தோன்னா வச்சுக்கோ, இது வந்து இந்த ஆன்சர் வரக்கூடாது, சரியா? ஆன்சர் வந்து நியர்லி 500 இப்படி வருதுன்னு வச்சுக்கோயே. அப்போ நல்லா பார்த்தேன்னா என்னோட ஆன்சர் வந்து 5120 இருக்கும். இதை விட சின்ன ஆன்சர் எடுத்துக்கணும். ஸோ சின்ன ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் தான். பட் என்னோட லக்கில் அவங்க அதுவே ஆன்சராக கொடுத்துருக்கான். A range of projection is 50 meter when theta is inclined. When theta is inclined with the horizontal at 15 degree. What is the range when it becomes 45 degree? Okay. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து இந்த கொஸ்டின் வந்து சின்ன புள்ளத்தனமாக சால்வ் பண்ணால் நீ மெச்சூர்டாகவும் சால்வ் பண்ணல. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து 15 டிகிரி வச்சுருக்காங்க. அப்போ என்னோட ரேஞ்ச் எவ்வளோ? இப்போ நான் சின்ன புள்ளத்தனமாக சால்வ் பண்ணுறேன். u² sin 2θ/g இந்த வேல்யூவில் போட்டு நீ என்ன பண்ணுவேன்னா இந்த sin 2θ 15 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணு. 15 × 30 ஆயிரும். இப்போ sin 30 1/2. அப்போ இதில் நான் u² கண்டுபிடிக்கும். இது இங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 500 is equal to u²/2. இந்த 2 இங்கிட்டு வந்துருச்சுன்னா u² வேல்யூ என்ன 1000. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, யூவை கண்டுபிடிப்பாங்க. 1000லேருந்து யூவோட வேல்யூ வேறு கண்டுபிடிப்பாங்க. அதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த எனக்கு ரேஞ்ச் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு u²லேருந்து யூவை கண்டுபிடிப்பான். அப்புறம் என்ன பண்ணால் திரும்பி யூலேருந்து u² போடும். எனக்கு ஃபார்முலா என்ன வேணும், u² தான் வேணும். அப்போ சைன் ஆங்கிள் 45யா, அப்போ 45ன்னு போட்டோன்னா sin 90 டிகிரி /g. அப்போ 1000 sin 45 1 / 10 கேன்சல் பண்ணிட்டேன்னா 100 தான் என்னோட ஆன்சர். இப்படி தான் பண்ணணுமா? இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வேறு என்ன சார் மெத்தட் இருக்குது? நல்லா பார்த்தோன்னா u² கான்ஸ்டன்ட், கிராவிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ என்னோட ரேஞ்ச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு sin 2θ. ஆமாவா இல்லையா? அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்னா 50 is equal to sin 30 sin 90. எப்படி 90 இருந்துச்சு? 45 × 2 sin 90. இது எனக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? நான் ரெண்டுத்தோட ரேஷியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. u² ஜியும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து இதோட வேல்யூ வேணும்னா இது இங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு வந்துடும். அப்போ x is equal to 50 × 2. ஆன்சர் எவ்வளோ 100. முடிஞ்ச கொஸ்டின். புரியுதா இல்லையா? எப்படி சார் 2 வந்துச்சு? sin 1/2 sin 30 வேல்யூ 1/2 இங்கிட்ட வச்சுன்னா 2. It was calculated that a shell when fired from a gun with a certain velocity and at an angle of elevation இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, should strike a given target at the same horizontal plane. In actual practice it was found that okay at what angle of elevation should the gun be fired? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல உன்னோட டார்கெட் இருக்குது, நடுவில் ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்க. நடுவில் என்ன இருக்குது? ஒரு மலை இருக்குது. இப்போ நீ ஷூட் பண்ணுற, இங்கேருந்து என்ன பண்ணுற, ஷூட் பண்ண போகிற. நான் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணணும். நீ ஷூட் பண்ணுற அப்படிங்கிறப்ப இந்த மலையோட உச்சியில் போய் மாட்டிச்சு. மலையோட உச்சியில் என்ன ஆயிடுச்சு? இது போய் பட்டுருச்சு. அப்போ நீ எப்படி சுட்டா இங்கே போய் ரீச் ஆகும்?
கரெக்டாக இல்லையா? அப்போ ஆங்கிளை மாற்றிருக்கேன். சேம் ரேஞ்ச் ரீச் பண்ணணும், சேம் ரேஞ்ச் ரீச் பண்ணணும். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், நீ சப்போஸ் சேம் ரேஞ்ச் போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ஆங்கிளோட சம் எவ்வளோ இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். சொல்லியிருக்கேனா இல்லையா? சப்போஸ் நீ சேம் ரேஞ்சாக ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்படிலாம் என்ன, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ண உனக்கு 90 டிகிரி வருது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு ஆங்கிள் சேம் ரேஞ்சை ரீச் பண்ணணும். அப்போ ரெண்டு ஆங்கிள் வச்சுக்கோ, ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் வந்து 5π/36. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ, 90 ரேடியனில் எழுதியிருக்கேன். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் 5π/36. எல்லா ஆப்ஷன்லையும் 36 இருக்கா? வெரி குட். அப்போ 18 மைனஸ் 5π/36. எப்படி பண்ணிருக்கீங்க? எல்சிஎம் இதெல்லாம் உனக்கு பேசிக்காக தெரியணும். 13π/36. எல்சிஎம் வந்து 36 வரும். அதனால் எல்சிஎம் 36 வருமா? 36 இங்கே 18 மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ 13π/36 அவ்வளோதான். An arrow is shoot in air. Its time of flight is 5 seconds. Time of flight வந்து 5 seconds. And horizontal range is 200 meter. The inclination of the arrow, okay, அப்போ ஆங்கிளோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 5 செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ? 5 செகண்ட். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்ன? u sin theta by g. 2u sin theta by g ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ என்ன? 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 2u sin theta by g. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? ஹரிசாண்டல் ரேஞ்ச். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன சார்? ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? ரேஞ்ச் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2 theta. sin 2 theta என்ன? 2 sin theta cos theta எழுதிக்கலாமா? by g. இதை கேன்சல் பண்ணிடு, இதை கேன்சல் பண்ணு. sin theta 2 கூட கேன்சல் பண்ணு. இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? 40. அப்போ u cos theta ஈக்குவல் டு 40. கரெக்டாக இல்லையா? u cos theta is equal to 40. ஈக்குவேஷன் 1 மட்டும் எடுத்துக்கோ, ஏன்னா ஆன்சர் எல்லாமே tan thetaல இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து tan thetaல இருக்கிறதுனால ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோ. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? இது இங்கிட்டு கொண்டு போயிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். நல்லா பாரு. சரி, நான் எழுதி காமிச்சிடுறேன். 5 is equal to 2u sin theta by g. நான் இதில் u sin theta கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் எல்லாமே tan thetaல இருக்கு. சி ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் உனக்கு தீட்டா வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, இதிலிருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் u sin theta. அந்த u sin theta வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவான். அப்போ வந்து cos theta கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் யூவை கண்டுபிடிப்பான், அதுக்கப்புறம் தீட்டா சம் கண்டுபிடிப்பான். இவ்வளோ போகாது. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிடு. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ஈக்குவேஷன் ரெண்டு டிவைட் பண்ணாலும் ஒரு பாதி ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாரு, இதில் நான் u sin theta மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன். u sin theta என்ன ஆயிரும்? இது இங்கிட்டு போயிடுச்சுன்னா 50/2 25. 25 is equal to u sin theta. அப்போ 25 is equal to u sin theta by 40. இது வந்து u cos theta. இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டேன். tan thetaவா? tan thetaவோட வேல்யூ என்ன? 25/40 என்ன? 5/8. அப்போ இங்கே இருக்கு பாரு, tan inverse theta is, ஐயோ தப்பாக மார்க் பண்ணிட்டேன்னா, theta is equal to tan inverse of 5/8. theta equal to tan inverse of 5/8. இதுதான் ஆன்சர். ஓகேயா? எவ்வளோ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சா? ஸ்லோவாக போகிறேன் இன்னைக்கு. என்னாச்சு? One stone is projected horizontally from a 20 meter high cliff. If the initial speed கொடுத்துருக்காங்க. Another one stone is simultaneously dropped from the cliff. ஒரு ஸ்டோனை வந்து இப்படி தூக்கி போடுறாங்க, இன்னொரு ஸ்டோனை இப்படி ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே, வாட் இஸ் த which of the following is true? Both strike the ground at the same speed. சேம் ஸ்பீடில் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகளோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? டைம் வந்து √2h/g. இதோட டிஸ்டன்ஸ் வந்து சம் ஹைட் அப்படின்னு சொன்னால் டைம் பை இது தான் உனக்கு இது கிடைக்கும். ஸோ இது வந்து வேறு. ஓகே, இதோட ஸ்பீடு வேணும் அப்படின்னா நீ ஸ்ட்ரைட்டாக என்ன போட்டுக்கலாம்? ஒரு பார்ட்டிகளோட ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொன்னால் v is equal to √2gh இதை போட்டுக்கலாம். இதுதான் இதோட வெலாசிட்டியாக இருக்கும். வேற இங்கே தூக்கி போகிற பார்ட்டிகளோட வெலாசிட்டி கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும். ஏன்னா அதில் ரெண்டு காம்பனெண்ட் இருக்குது. ஒரு காம்பனெண்ட் வந்து எப்பவுமே u sin theta which is going to be constant, whereas u cos theta வந்து constant, u sin theta மாறும். பட் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா both the ball with initial speed of 10 meter, இங்கே வந்து 10 meter per second வரணுமா? 10 meter per second will reach the ground first. இது both of them will reach the same. ரெண்டு ஒரே டைமில் ரீச் ஆகும். இதுக்கு நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கேன். இதுவும் இங்கே வந்து இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோனா √2h/g 2h/gன்னு வரும். இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாலும்
2h/g. அப்போ நான் ஆப்ஜெக்டை இப்படி ட்ராப் பண்ணாலும் சரி இப்படி தூக்கி போட்டாலும் சரி ரெண்டு ஒரே நேரத்தில் போய் ஃபாலோ ஆகும். இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். An aeroplane flying 490 meters above the ground level at 100 meters per second release a block. How far on the ground will it strike? அப்படின்னா இது கேட்குறாங்க. இது வேணும்னா டைம் இன்ட்டு வெலாசிட்டின்னு போட்டால் கிடச்சிரும். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு டைம் வந்து 2h/g, வெலாசிட்டி வந்து சம் u. சார் எல்லாம் மனப்பாடமா உனக்கு எப்படி வேணுமோ நீ வச்சுக்கோ. இதோட வேல்யூ வந்து 490. இங்கே ஆன்சரோட டிஃப்ரென்ஸ் பாரு. நான் இந்த 490 வந்து பேசாமல் 500ன்னு வச்சுக்கிறேன். 500 இஸ் ஈக்குவல் டு ஏன்னா 490யோட 500 வந்து மல்டிப்ளை டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸி. யூவோட வேல்யூ என்ன 100 ரூட் ஆஃப் 2h. ஓகே சாரி, ரேஞ்ச் 500 கிடையாது, இந்த ஹைட்டு தான் 500. 2 into 500 ஹோல் டிவைடட் பை கிராவிட்டியோட வேல்யூ 10. 10ஆல் இதை கேன்சல் பண்ண 100 into 100 into 10 1000. கரெக்டாக இல்லையா? இது வந்து 100ன்னு கிடைக்கும். 100 ரூட் எடுத்தோன்னா 10, ஸோ 10 1000 1 கிலோமீட்டர். சார் சப்போஸ் நாங்கள் இங்கே 490 எடுத்திருந்தால் என்ன சார் ஆயிருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 490 into root of 2 into 490 divided by 10. இந்த 10 இதை கேன்சல் பண்ணனா உனக்கு இதோட ரூட் எடுத்து உனக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். பட் இது டெசிமல் எடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே 10க்கு பதில் 9 எடுத்தேன்னா உனக்கு கேன்சல் ஆயிடும். 9 எடுத்து 15 கிடைக்கும். 2 into 50 வந்து 100 ஆயிரும். ஸோ அதுக்கு பதில் நீ எது வேணாலும் அப்ராக்சிமேஷன் தானே. ஏன்னா ஆன்சர் பாரு 1க்கும் 2க்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது, நீ அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம். A ball is projected from a certain point on the surface of the planet at certain angle with the horizontal surface. The horizontal and vertical displacement x and y vary with time as the maximum height. ஒரு மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுதுன்னா உங்கள் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? உங்கள் பார்ட்டிகள் வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணது உங்கள் வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி வந்து 0 ஆயிடும். இது பார்த்தோன்னா என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் போகிறதுக்கு இதுதான் என்னோட ஒய் ஆக்சிஸ். அப்போ என்னோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்தோன்னா ஒய் ஆக்சிஸ் பொறுத்து தான் இருக்கும். அப்போ வெலாசிட்டி வேணும்னா நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ 10 - 2t கிடைக்கும். இதோட வேல்யூ 10 - 2t is equal to 0ன்னு போட்டுக்கோ. அப்போ 10 - 2t equal to 0ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா டீயோட வேல்யூ வந்து 5. கரெக்டாக இல்லையா? அப்போ ஹைட் கேட்குறாங்க. 5ன்னு போட்டேன்னா 10 into 5 minus 5 square 50 minus 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 25. அப்போ 50 - 25 வந்து 25. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேயா? இல்லை 10√3 இன்க்ளூட் பண்ணும். 10√3 வந்து இந்த ஆக்சிஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது வந்து இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ் சம்பந்தமே இருக்காது. அப்போ இந்த ஆக்சிஸில் வேணும்னா இதுதான் ஆன்சர். 25 தான் ஆன்சர். The equation of a motion of projectile are given by x and this value. The angle of projection. இப்போ angle of projection கேட்குறாங்க. இப்போ angle of projection பார்த்தனா என்னோட angle இந்த வேல்யூ கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே இருக்க ஆங்கிள் தீட்டா. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வெலாசிட்டி தெரியணும். இதில் வெலாசிட்டி என்ன? யூஎக்ஸோட வேல்யூ என்ன? ux is equal to which is my u sin theta. u sin theta ஓட வேல்யூ என்ன 36. uy which is equal to my u cos theta. u cos theta ஓட வேல்யூ என்ன? வெயிட் பண்ணி இங்கே வந்து 2y இருக்குது. அப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு y எடுத்துக்கிறேன். y is equal to இந்த 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 48t minus 4.9 t square. அப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன்னா 48 minus 9.8 t. கரெக்டாக இல்லையா? இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா டீயோட வேல்யூ 0வா? ஸ்டார்டிங்கில் டி வேல்யூ என்ன இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அப்போ டீயோட வேல்யூ 0 அப்படின்னு சொன்னால் டீயோட வேல்யூ 0ன்னு போட்டுக்கோ. அப்போ என்னோட u sin theta by u cos theta is equal to 36/48 which is equal to 3/4. 3/4 வந்துருச்சு. இதை கேன்சல் பண்ணிடு. அப்போ tan theta ஓட வேல்யூ என்ன? tan theta is equal to 3/4. ஆன்சர் இருக்கா? ஓ, இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்கா? சரி, tan theta ஓட வேல்யூ 3/4. நான் உனக்கு ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டேன். 3, 4, 5 இதானே ட்ரிப்ளெட். tan theta ஆக்சுவலாக இருந்தால் sin theta by cos theta. அப்போ மேலே 3 இருக்குது. அப்போ sin theta ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? sin theta is equal to 3/5. theta is equal to sin inverse of 3/5. சார் எங்களுக்கு எப்படி இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னா நம்ம அதை நம்ப வேணாலும் விட்டுரு. நீ என்ன பண்ணணும்? tan theta இருக்கா? tan thetaலேருந்து 1 + tan square theta வந்து secant square theta. secant square thetaலேருந்து இந்த வேல்யூ கண்டுபிடி. secant thetaலேருந்து 1/secant theta வந்து cos thetaன்னு போட்டுக்கோ. cos theta வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? tan theta என்ன? sin theta by cos theta. சரியா? அப்போ அங்கே cos theta ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. cos theta ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அல்டிமேட்லி இதான் ஆன்சர் கிடைக்கும். சரி, ஒன்றும் இல்லை, 3/4ன்னு இருக்கா? நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிடல.
ஸ்பேஸ் இருக்கா? ஸ்பேஸ் இல்லை. சரி, நோ ப்ராப்ளம். இந்த கொஸ்டின் பால் இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி. ஓகே, இங்கே நான் எழுதிடுறேன். இப்போ சப்போஸ் என்னோட tan தீட்டா வந்து 3/4 அப்படின்னு சொன்னால் என்னோட sin தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 3/5 இருக்கும். cos தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 4/5 இருக்கும். சப்போஸ் என்னோட tan தீட்டா வந்து 4/3 அப்படின்னு சொன்னால் என்னோட sin தீட்டா வந்து 4/5, cos தீட்டா வந்து 3/5. இது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ இதோட ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். A ball is projected with velocity 80 meter per second at an angle 30 degree from the horizon. Range கேட்குறான். டைரக்டான கொஸ்டின். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin 2 theta by g. 80 into 80 into sin 2 sin 60 ஓட வேல்யூ என்ன? √3/2 into 10. 10 கூட இது கேன்சல். √3 கிடைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வேணும். 4 8 4 சார் 320 into 1.71. கரெக்டாக இல்லையா? 320 into 1.71 வேணும். 320 விட அதிகமான ஆன்சர் என்ன? 320 விட அதிகமான ஆன்சர் இதுதான். சரி, இதுவும் அதிகம் தானே. நீ நல்லா யோசிச்சு பாரு. 320 விட 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கூட எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்காது. கரெக்டாக இல்லையா? அப்போ 1.7னா இந்த ஆன்சர் தான் இருக்கும். The speed of a boat is 5 km/h in still water. If it crosses a river of with 1 km in the shortest part in 15 minutes. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். போன இதிலே சால்வ் பண்ணோம்ல. கரெக்டாக இல்லையா? இது 5 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் பை 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்னா எவ்வளோ சார்? 15 மினிட்ஸ்னா 115/60. அப்போ 60 மேலே போயிடுச்சுன்னா 4. அப்போ இது 5, இது 4. அப்போ என்ன கேட்குறான்? வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் கேட்குறான். இது 5, இது 4. அப்போ இது எவ்வளோ? 3யா? பித்தாகரஸ் தியரம். A boat P is moving at 40 km/h and another boat Q is moving at 20 km/h. Which of the following is not possible? Okay. இப்போ ஒரு போட் வந்து எவ்வளோ போகுதுன்னா 40ல் போகுது, இன்னொரு போட் எவ்வளோ போகுதுன்னா 20ல் போகுது. உனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன இருக்க முடியும்? 40 + 20 தான் உன்னோட மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஆமாவா இல்லையா? உன்னோட மினிமம் வெலாசிட்டி என்ன இருக்க முடியும்? 40 - 20. இதான் என்னோட மினிமம் வெலாசிட்டி, அதாவது 20. ஸோ சப்போஸ் ரெண்டு ஒரே ஸ்பீடில் போச்சுன்னா ஒரே டேரக்ஷனில் போகுது அப்படின்னு சொன்னால் 20யாக இருக்கலாம், இல்லை ரெண்டு வேறு டேரக்ஷனில் போகுதுன்னா 60யாக இருக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 60க்கும் 20க்கு நடுவில் இருக்கணும். இந்த 10 மட்டும் 60க்கு 20க்கு நடுவில் வராது. அதனால் இதுதான் தப்பு. In a projectile motion, where is the angular motion minimum? Okay, angular motion ஓட ஃபார்முலா என்ன? angular motion வந்து angular momentum mvr. அப்போ r ஓட வேல்யூ 0 போட்டேன்னா உனக்கு மினிமம் கிடைக்கும். அப்போ பார்த்தனா at the starting point ரேடியஸ் வந்து 0 இருக்கும் அந்த இடத்துல. 2 அப்படி இல்லைன்னா இது எப்படி சொல்லிக்கலாம்? m ω/r. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பார்த்தனா ஒமேகாவோட வேல்யூஸ் வந்து 0வா இருக்கும். ஏன்னா ஒமேகா வந்து dt/t, சாரி dθ/dt. அங்கே வந்து ஸ்டார்டிங் 0வா இருக்கும். 2 ரேசிங் கார் ஆஃப் மாஸ் m1 and m2 ஆர் மூவிங் இன். ஸோ மாஸ் எனக்கு தேவையில்லை, சரியா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வர வரைக்கும் மாஸ் வந்து சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுப்பாங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வந்து ஓகே 2 ரேசிங் கார் ஆஃப் மாஸ் ஆர் மூவிங் in one of radii r1 and r2 respectively. ஐயே கொஸ்டினே கன்ஃபியூஸ் ஆகுதா? சரி, ரெண்டு ரேடியஸ் இருக்கு r1 and r2. their speed are such that they complete one circle in equal time. சேம் டைம்ல கம்ப்ளீட் பண்ணது. அப்ப என்னன்னா ω1 is equal to ω2. கரெக்டா இல்லையா? ω1 ω2 ஈக்குவல். தென் the angular speed கேட்குறான். angular speed என்ன? ஒமேகாவை தானே கேட்குறான். ஒமேகாவோட ரேஷியோனா 1:1. புரியுதா இல்லையா? சப்போஸ் இதே கொஸ்டின் அவங்க மாற்றி லீனியர் ஸ்பீட் கேட்கலாம். அப்போ என்னோட ω1 ω2 ஈக்குவல். என்னோட v1/v2 is equal to ω1 r1/ω2 r2. சரி, நல்லா பாரு. சேம் டைமில் அது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாலே என்னோட ω1 ω2 ஈக்குவலாக இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? சேம் டைமில் அது கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2π, டிஸ்டன்ஸ் கவர்ட் 2π, அதாவது ஆங்கிள் கவர்ட் வந்து 2π, டைம் சேம்னு அவனே சொல்லிட்டான். அப்போ 2π/டைமை தான் நான் ஒமேகானே டிஃபைன் பண்ணுறேன். அப்போ ஒமேகா ஈக்குவலாக இருக்கும். ஸோ சப்போஸ் அவங்க வந்து ஆங்குலர் ஸ்பீட் கேட்டிருக்காங்கன்னா 1:1, லீனியர் ஸ்பீட் கேட்டிருக்காங்கன்னா ஒமேகா கேன்சல் ஆயிரும், r1/r2 வந்திருக்கும். இந்த ஆன்சர் வந்திருக்கும் எப்போ லீனியர் ஸ்பீட் கேட்டிருந்தான். நெக்ஸ்ட் பார், a wheel is at rest. வீல் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, அப்போ வந்து அதோட ω0 வந்து 0. its angular velocity increases uniformly and become 80 radian/second after 5 seconds. the angular displacement is. நல்லா பாரு, நாலாவது ஃபார்முலா என்ன? s is equal to u plus v/2 into t. இதானே நாலாவது ஃபார்முலா, சரியா? ஸோ இப்போ போடு, s தான் கேட்குறான். ஸோ இதுக்கு வந்து எஸ்க்கு நான் தீட்டான்னு வச்சுக்குவேன். ω0 plus ω/2 into t.
0 + 80 by 2 into time எவ்வளோ சார் 5 40 into 5 40 into 5 எவ்வளோ 200. Two particles P and Q are located. உனக்கு வேணும் அப்படின்னா தப்பான ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து S is equal to ut plus half at square போட்டாலும் சரி. பட் அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ஃபார்முலா போட்டால் ஆக்சிலரேஷன் தெரியாது. அப்போ மூணாவது ஃபார்முலா யூஸ் பண்ண மூணாவது ஃபார்முலா ஆக்சிலரேஷன் தெரியாது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண அதுலேயும் ஆக்சிலரேஷன் தெரியாது. உனக்கு மூணு ஃபார்முலாவில் ஆக்சிலரேஷனே தெரியாதனால மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது வேஸ்ட். நாலாவது ஃபார்முலாக்கு வந்துரு. Two particles P and Q are located at distance Rp and Rq respectively from axis of rotation such that Rp and Rq. Okay. Okay. இது வந்து Rpன்னு வச்சுக்கோ. Rp வந்து பெருசு, அப்போ Rp பெருசு, Rq சின்னது. இப்படி கொடுத்துருக்காங்க. Two particles P and Q are located at distance Rp and Rq respectively and rotating on a rotating. அப்போ rotating disk அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்டிகல் இங்கே இருக்குது, ஒரு பார்ட்டிகல் இங்கே இருக்குது. இது ரெண்டுமே ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் மேலே வச்சுருக்கேன். நான் டிஸ்க் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் எப்படி சார் இருக்கும் ரெண்டுத்துக்கும்? எதோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும்? எது அதிகமாக மூவ் பண்ணும்? Rp தான் அதிகமாக மூவ் பண்ணும். உனக்கு ஃபார்முலா வச்சு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட், அப்போ v²/r. சரியா? எதில் v அதிகமாக இருக்கும் அதில் தான் v அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உன்னோட ஆக்சிலரேஷன்னா ω²r ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாமா? ஆக்சிலரேஷன் ஆஃப் p by acceleration of q is equal to ω²r. ஒமேகா சேம். ஏன் சார் திரும்பி சேம் சொல்கிறீங்க? நல்லா பார்த்தோன்னா ஒரு தட்டு மேலே வந்து ஏதாச்சும் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த ரெண்டு பார்ட்டிக்கல் ஒரு ரொட்டேஷன் ஒரே டைமில் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஒமேகா வந்து சேம். அப்போ ரேடியஸ் ஆஃப் p தான் அதிகம். அதனால் ஆக்சலரேஷன் ஆஃப் p is greater than acceleration of q. A stone of mass 0.5 kg tied with a string of length 1 meter is moving in a circular path with velocity கொடுத்துருக்காங்க. Tension acting on the spring எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டென்ஷனோட வேல்யூ என்ன? இப்படி இது இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்ல பேர் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கிடையாது. வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் அப்படியே டிஃப்ரெண்ட். நான் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. டென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இல்லை, இது வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் இல்லை, ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். வெர்டிகல் சர்க்குலேஷன் வந்துச்சுன்னா அவங்க என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க, இங்கே எந்த பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா வெர்டிகல் சர்க்குலேஷனில் இங்கே இருக்க டென்ஷன் வேறு, இங்கே இருக்க டென்ஷன் வேறு, இங்கே இருக்க டென்ஷன் வேறு, இங்கே இருக்க டென்ஷன் வேறு, எல்லா டென்ஷன் மாறும். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன். சரியா? வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் அவங்க எந்த பாயிண்ட்ல, அட் த லோயஸ்ட் பாயிண்ட், அட் த ஹையஸ்ட் பாயிண்ட், அட் த மினிமம் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருவான். ஸோ இது வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோமே, டென்ஷன் உள்ள ஆக்ட் ஆகுது, வெளியே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mv²/r. m²r போட இல்லை mv²/r போட்டுப்போம். மாஸ் எவ்வளோ 0.5, வெலாசிட்டி எவ்வளோ 4 × ஸ்கொயர், 4² வந்து 16 டிவைடட் பை 1. இது வந்து கேன்சல் பண்ணிட்டேன்னா 8. A stone is moved around the horizontal circle. Horizontal circuit with a 20 cm radius. Radius is 20 cm. இது சென்டிமீட்டர் ஆக்சிலரேஷனே கொடுத்துருக்கான், mv²/r கொடுத்துருக்கான். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி என்ன? அப்போ பார்த்தோன்னா சென்டிமீட்டர் ஆக்சிலரேஷன் ω²r is equal to 9.8. அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ω²r வேல்யூ 9.8. அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். அப்போ ω² is equal to 9.8 டிவைடட் பை 20. ஆமாவா இல்லையா? சென்டிமீட்டரில் இருக்கா? சென்டிமீட்டர் இருக்கா, மீட்டராக மாற்றணும். அப்போ 100. கரெக்டாக இல்லையா? அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். இது கூட ஒரு 0 கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 4.9, மல்டிப்ளை பண்ணால் 49. அப்போ ஒமேகா வந்து பார்த்தோன்னா √49 which is equal to 7. p/q பழைய கொஸ்டின் நான் அவ்வளோக்கு இன்சர்ட் பண்ணல, எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியுது அந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். பால் இஸ் த்ரோன் வெர்டிகலி டவுன்வர்ட் வித் வெலாசிட்டி 20 m/s. If it hits the ground after some time with a velocity 80 m/s, then the height of the tower எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பார்த்துக்கோ, ஸ்டார்டிங் 20 m/s, கீழே பார்த்தீங்கன்னா 80 m/s வந்துருச்சு. அப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து ஹைட் ஆஃப் த டவர் கேட்குறான். என்னோட டேரக்ட் ஃபார்முலா இருக்கா, s is equal to v² - u²/2a. இது சப்ஸ்டியூட் பண்ணி v² என்ன 80², 80² வேல்யூ என்ன 640, 20² வேல்யூ என்ன 400/2a. இதில் இது போயிடுச்சு. சாரி, 80² வந்து 6400. சாரி, மை மிஸ்டேக். 400 போயிடுச்சுன்னா 6000/20. இது கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ 300. இதான் என்னோட ஹைட்டு, 300 மீட்டர். இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுமா? யோசிச்சுப்பார். இதான் என்னோட ஹைட்டோட பில்டிங்னு வச்சுக்கோ. நான் எவ்வளோ இதில் தூக்கி போட்டிருக்கேன் 20 மீட்டரில். நான் 20 மீட்டர் கீழே தூக்கி போடுறதுப்ப நான் என்ன பண்ண போகிறேன், 20 மீட்டர் மேலே தூக்கி போடுறேன். அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சேம்.
இப்போ நான் 20 மீட்டர் மேலே தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நல்லபா 20 மீட்டர் மேலே தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் டாப் பாயிண்ட் இது ரீச் பண்ணோன்னே இதோட ஹைட் என்ன, இதோட வெலாசிட்டி என்ன 0. இப்போ நல்ல பேர் கீழே இருக்க வெலாசிட்டி எவ்வளோ 80. அப்போ நல்ல பேர் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் 0ல் ஸ்டார்ட் ஆகி 80 போயிருக்கு. அப்போ நான் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ 8 செகண்ட்ஸ். 8 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருப்பீங்க 64 × 5. எப்படி சார் 64 × 5? அதான்டா ½ GT². G/2 ஓட வேல்யூ என்ன 5, T² என்ன 8ஓட ஸ்கொயர் வந்து 640, 8² வந்து 64. 64 × 5, 64 × 5 எவ்வளோ 320. அப்போ இந்த மொத்த ஹைட் எவ்வளோ, மேலேருந்து கீழே வந்த ஹைட் எவ்வளோ, 320. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே வெலாசிட்டி எவ்வளோ 20ல் தூக்கி போட்டேன். அப்போ இங்கே வரப்போ வெலாசிட்டி 20. அப்போ 2 செகண்ட்ஸா. அப்போ 2 செகண்டில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கும், 2² எவ்வளோ 4, 4 5 20. அப்போ 320 - 20. 320 - 20. ஏன் சார் 320 - 20 பண்ணியிருக்கீங்க? ஏன் அப்படின்னா இந்த மொத்த ஹைட் தான் 320, இந்த ஹைட் வந்து 20. அப்போ ஆன்சர் வந்து 300. பட் இந்த இதில் நீ இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோ, இதுக்கே டைரக்ட் ஆன்சர் கிடைக்கிது. A person standing in the ground floor of a building noticed through the window of a height 1.5 meter a ball drop from the roof of the tower crosses the window in 0.1 second. What is the velocity when it okay. So இந்த ஒரு விண்டோன்னு வச்சுக்கோ, நீ விண்டோக்குள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க நீட் எக்ஸாமுக்கு. இப்போ பார்த்தோன்னா ஒரு பால் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வரதுக்கு 0.1 செகண்ட் எடுக்குது. எவ்வளோ டைம் எடுக்குது 0.1 செகண்ட் எடுக்குது. அப்போ அதோட ஸ்டார்டிங் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதோட ஸ்டார்டிங் ஸ்பீடு எவ்வளோ 0.1 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 1.5. அப்போ என்னோட ஃபார்முலா என்ன, S = UT + ½ AT² போடலாமா. UT + ½ GT². டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் 1.5 மீட்டர். 1.5 = U × டைம் எவ்வளோ 0.1 × 1/2 × 10 × 0.1 × 0.1. நான் எல்லா பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும் 15 = U ப்ளஸ் இது ரெண்டுத்தையும், இந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் 10/2 இல்லை 1/2 கிடைக்கும். 10 × 0.1 வந்து 1/2. அப்போ U வேணும்னா 15லேருந்து ½ போயிடுச்சுன்னா எவ்வளோ, U = 15 - ½ 29/2. ஓஹோ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டான். 15 ½ போயிடுச்சுன்னா 14.5. The speed of a swimmer in still water is 20 meters per second. The speed of the river is 10 meters. Okay. Due east direction la nokki river போகுது எவ்வளோனா 10 meters per second ஸ்பீடில் போகுது. Very good. If he is standing on the southல தலைவர் நிற்கிறார் and wishes to cross in the shortest part இப்படி போகணும்னு ஆசை. அப்போ எப்படி போவான், இந்த டைரக்ஷனில் தான் போகிறான். அப்போ வந்து வெஸ்ட். ஓகே, எல்லா ஆப்ஷனில் வெஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம லாப் வைக்கிறதுக்கு வெஸ்ட்டு கொடுத்துட்டான். இவனோட ஸ்பீட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தீட்டா வேல்யூ வேணும். கரெக்டாக இல்லையா? ஆப்போசிட் பை ஹைபாட்டிஸ் என்னது sin theta. sin theta is equal to 10/20. அப்போ theta is equal to 1 sin inverse of 1/2. sin theta is equal to 1/2. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன 30 டிகிரியா. தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. 30 டிகிரி அலாங் த வெஸ்ட். இதுதான் கரெக்ட். ஸோ நார்த்தை பொறுத்துட்டு 30 டிகிரி வெஸ்ட்டில் போவோம். Two particles A and B are moving in uniform circular motion in concentric circle RA and B. Velocity okay. The ratio of the angular speed. சரியா, நல்லா பாரு. அகைன் என்ன சொல்லியிருக்காங்க, டைம் ஆஃப் பீரியட், டைம் ரொட்டேஷன் வந்து சேம். அப்போ ω1 = ω2. புரியுதா இல்லையா? அப்போ ரேஷியோ எடுத்தோன்னா 1:1 வரும். The angle between A - B and A × B. A and B is not equal அப்படின்னு கொடுத்துட்டான். ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவல் நீ என்ன போட்டுருவேன், இது 0 ஆயிரும் அப்படின்னு சொல்லிடு. பட் ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. சரியா, ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. அப்போ நல்லா பார்த்தோன்னா ஏங்கிற ஒரு வெக்டார், பிங்கிறது ஒரு வெக்டார்னு வச்சுக்கோ. அப்போ A - B வந்து இது ஏ, நான் தெளிவாக எழுதுறேன். இது ஏ வெக்டார்னு வச்சுக்கோ, இது வந்து பி வெக்டார்னு வச்சுக்கோ. அப்போ A - B எப்படி சார் இருக்கும், A - B. அப்போ -B இங்கே இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் இங்கே வரும். ஆமாவா இல்லை, இது -B அப்படின்னு சொன்னால் ரிசல்டன்ட் இங்கே இருக்கும். இதுக்கும் A × B. A × B என்ன, A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. அப்போ வெக்டார் இது. அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த வெக்டார் இதான A - Bங்கிற வெக்டார். இந்த வெக்டார் என்ன வெக்டார், A - Bங்கிற வெக்டார். இந்த A - B வெக்டாருக்கும் A × B வெக்டாருக்கும் நல்ல இருக்க ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி. கொஸ்டின் சால்வ். A ball of mass 1 kg is thrown vertically upward and returns to the ground after 3 seconds. Another one thrown at 60 degree with the vertical also stay in the air for the same time before touching the ground. சரியா,
ஒரு பாலை என்ன பண்ணுற, நீ ட்ராப் பண்ணுற, இன்னொரு பாலை வந்து த்ரோ பண்ணுற. ஓகேயா? அப்போ இதோட ரேஷியோ என்னவா இருக்கும்? ஒரு பாலை நீ ட்ராப் பண்ணுற, அந்த பால் த்ரோ பண்ணுற. ஒரு பாலை ட்ராப் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் a ball of mass 1 kg மாஸை விட்டு is thrown vertically upward and returned to the ground after 3 seconds. Another ball thrown at 60 degree with the vertical also stayed in air for the same time before touching the ground. அப்போ ரெண்டுத்தோட டைம் பீரியட் என்னன்னு கேட்குறான். ஒரு பாலை வந்து நீ மேலே தூக்கி போட்டு கீழே கொண்டு வர டைம் பீரியட் என்ன? √2h/g. நீ இப்படி தூக்கி போட்டாலும் என் டைம் பீரியட் என்ன தான்? √2h/g. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? த ரேஷியோ ஆஃப் த ஹைட். ரெண்டுலேயுமே ஹைட் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா டைம் வந்து சேம். டைம் சேம்னா ஹைட்டும் சேமாக தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ரெண்டுமே டைம் அப்படின்னு சொன்னால் ஹைட் சேமாக இருக்கும். 1:1. ஸோ 1:1. அடுத்த கொஸ்டின். The magnitude of sum of the two vector is equal to the magnitude of the difference of the two vector. Sum of the two vector ஓட magnitude difference of the two vector ஓட magnitude equal ன்ட்டாங்க. The sum of the magnitude of the two vector is equal to difference of the then the angle between the two vector. ரெண்டு வெக்டருக்கு இருக்க ஆங்கிள் எவ்வளோ? இதோட magnitude என்ன சார் வரும்? a² + b² + 2ab cos theta under root. இதோட என்ன சார் வரும்? √a² + b² - 2ab cos theta. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் a² + b² + 2ab cos theta equal to a² + b² - 2ab cos theta. Plus a plus cancel. இதை கொண்டு வந்துட்டேன்னா 4ab cos theta equal to 0. கண்டிப்பாக a வெக்டரும் b வெக்டர் 0வாக இருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? a வெக்டரும் b வெக்டர் 0வாக இருக்க முடியாது. அப்போ பார்த்தோன்னா cos theta equal to 0 அப்படின்னா theta is equal to π/2, அதாவது 90 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஓகே, எவ்வளோ டைம் ஆச்சு? நியர்லி ஒரு 49 மினிட்ஸ் ஆச்சு. ஏகப்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்பீடாக சால்வ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த செஷனே கொண்டு வரேன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவ்வளோக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸே வரல. ஓகே, மேபி பழைய கொஸ்டின் பேப்பரில் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதோட பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன். எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக போட்டுறேன். ஸோ நீங்களும் அதேமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து டெஸ்ட் வேறு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட்லேயும் வந்து நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் கூட கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம போவோம், அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சேனல் லைக் பண்ணுங்கள். நோட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா டெலிகிராமில் போயிட்டு கான்செப்ட்ஸ் A to K அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, டெலிகிராமில் போயிட்டு கான்செப்ட்ஸ் A to Kன்னு சர்ச் பண்ணிங்கன்னா குரூப் வந்துடும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸும் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது. நான் சொன்ன புக்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அங்கேயே நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.